அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவிக்க போகுது. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட உள்ளார் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு தான். இதற்கு முன்னாடி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவர் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்தாரா அப்படின்ட்டு கேட்டால் கிடையாது. அதாவது எதிர்க்கட்சிக்கான அந்தஸ்தை கூட 2019 சரி 2014 சரி காங்கிரஸ் கட்சி பெறவில்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். அப்போ இந்த தடவை அந்த அந்தஸ்தை மிகப்பெரிய அளவில் வலுவாக முன் வச்சிருக்கிறது இந்தியா கூட்டணி. இப்போ அதன் அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அமர்த்தப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. ஏன் எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன போஸ்ட் இருக்கு அப்படின்றத முன்வைத்தோம்னா, எல்லா விதமான சட்ட திருத்தங்களையும் மாற்ற வேண்டிய கடமை இல்லை முக்கிய பங்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் வரையில மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ள வரல, இவங்களை மதிக்கல, இல்லை அவருக்கு அது தேவையில்லை அப்படின்னா இப்போ அதை அவர் சொல்ல முடியாது. ஏன்னா பாதிக்கு பாதியான சீட்ஸ் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இவருடைய வலுவான கோரிக்கைகள் முன்வைக்கப்படும். இதன் மூலயமா என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தேர்தல் ஆணையரை மாற்றக்கூடிய வேலை கூட நடைபெறும் அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது கபில் சிபல் முக்கியமான ஒரு ஆள், அவர் சொல்லியிருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர் வலிமையாக இருக்காரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி இந்த இடத்த வலிமையாக இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையர் நியமனத்தில் பாஜக செய்த மிக முக்கியமான ஒரு விஷயம், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதி, இவர்கள் 3 பேர் கூடி நின்று தேர்ந்தெடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையரை பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அதை விட்டுட்டு அப்புறம் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ட்டு அவங்க மாற்றுறாங்க. அப்போ இந்த பக்கம் எதிர்க்கட்சி அந்தஸ்து அப்படின்ற ஒரு நிலை இல்லாததின் காரணமாக எல்லா விதமான முடிவையும் இவர்களே எடுத்து விட்டார்கள். இவர்களுக்கு தேவையான ஆட்களை இவர்களே நியமித்து விட்டார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ அதை அவங்க பண்ண முடியாது. ஏன்னா இந்த பக்கம் லிஸ்ட் அவுட் கொடுக்கணும். போன தடவை நீங்கள் லிஸ்ட் அவுட் வரவே இல்லை ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கிட்ட, ஆனால் நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க, ஏன்னா நீங்கள் தான் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இந்த பக்கம் அவங்க முன்வைச்சாங்கன்னா, கோரிக்கையை முன்வைச்சாங்கன்னா, இல்லை இந்த முறையை மாற்றுங்க, பழைய முறைக்கு கொண்டு வாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதி வரணும் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதற்கு நிதிஷ் அவர்களோ இல்லை சந்திரபாபு நாயுடு அவர்களோ எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டார்கள் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் சொல்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தற்பொழுது முதல் ஒரு நெருக்கடியாக நிதிஷ்குமார் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு இது கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அக்னி வீரர்கள் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொல்லியிருக்காரு, அதன் பின்பு ஆட்சி அமைந்த பின்பு இது அழுத்தமாக மாறும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது பீகாருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கேட்பாரு, இல்லை கேபினெட் அமைச்சர்கள் கேட்பாரு அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அக்னி வீரர்கள் திட்டம் தொடர்பா நிதிஷ்குமார் கேட்டுள்ளது மிக முக்கியமான ஒரு விஷயமா படுகிறது. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இரு தலைவர்களுமே நீங்க நிதிஷ் எடுத்துட்டாலும் சரி, இல்லை சந்திரபாபு நாயுடு எடுத்துட்டாலும் சரி, பழம் தின்னு கொட்டை போட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நெடுநீண்ட காலமாக அவர்கள் அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு விதமான வெற்றி தோல்விகளை பார்த்துள்ளார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நிதிஷ் அவர்கள் என்னதான் பல்வேறு முறையில் விமர்சிக்கப்பட்டாலும் எல்லா விதமான அரசியல் அனுபவங்களை கற்றவர்களாக 2 பேருமே இருக்காருங்க. அதாவது அவங்க இப்பதான் வளர்ந்து வரவங்க கிடையாது. பல்வேறு விதமான, இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் 2019 போட்ட ட்வீட் இப்ப ரிவைஸ் ஆகுது. அதாவது இடி சிபிஐ வைத்து இங்க இருக்கக்கூடிய பாஜக விளையாடி கொண்டிருக்கிறது, அதை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் அப்படின்ட்டு இதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் ட்வீட் போட்டார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப அவரோட நிதிஷோ இப்ப யாருக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னா மக்களுக்கு ஆதரவாக தான் இருந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, பீகாரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகப்படியாக இராணுவத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கு இந்த 4 வருஷம் கான்ட்ராக்ட் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த மிக முக்கியமான திட்டம் அக்னி வீரர்கள் திட்டம் தூக்கி எறியப்படும் அப்படின்றத, அதை இப்ப நிதிஷ் அவர்கள் வச்சிருக்காரு. இவங்க இந்தியா கூட்டணி கொடுத்த பிறகு கூட இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி அதை சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லல. சரிங்களா? அதை மாற்றணும் எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டு தான் அவங்க இருந்தாங்க. ஆனா இப்ப நிதிஷ் அவர்கள் அழுத்தம் கொடுக்கும்போது அது நிச்சயமாக மறுசீலனைக்கு உட்படும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்னி வீரர்கள் திட்டம் 4 ஆண்டுகளுக்கு நாங்க ராணுவ வீரர்களை தேர்ந்தெடுப்போம். ஓகே, அதன் பின்பு என்ன பண்ணுவீங்க? 4 ஆண்டுகள் முடிந்த பின்பு அதில் 30% பேரை மட்டும்தான் நாங்க கண்டினியூஸா வச்சிருப்போம், இல்ல பணி நியமனம் செய்வோம், மீதி பேர் வீட்டுக்கு அமைச்சிடும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில. நீங்க வெளிநாட்டில் இருக்கிறது போன்று, அதாவது வெளிநாட்டுல என்ன நடைமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12th முடிச்ச அப்புறம் 2 ஆண்டு கால பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும். அந்த பயிற்சி முடிஞ்ச உடனே ராணுவத்துல போயிட்டு சேரலாம் அப்படின்ற ஒரு நடைமுறைகள் வெளிநாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது உண்மைத்துவமானது. ஆனா அது பயிற்சிகள் தானே ஒழிய பயிற்சிகள் முடிஞ்சு வீட்டுக்கு போப்பா அப்படின்னு இல்லை.
மேல போயிடலாம். ஆனா இங்க 4 ஆண்டுகள் நீங்க பணி அப்படின்ற பேர்ல கொடுத்துட்டு அதை திருப்பி கான்ட்ராக்ட் முறையில இங்க தனியார் கம்பெனிஸ் வந்து இங்க ஐடிஐ படிச்சோனோ இல்ல டிப்ளமோ முடிச்சோன்னா போற மாதிரி நீங்க எப்படி ராணுவ வீரர்களை கான்ட்ராக்ட் முறையில் எடுக்கிறீங்க? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இல்ல. அப்ப ராணுவத்திற்கு அதிகப்படியாக நிதி ஒதுக்குற அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக இந்த அக்னிவீரர் திட்டம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வடமாநிலங்களில் ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப அதை முதல் முறையா இப்ப நிதிஷ் அவர்கள் முன்வைத்துள்ளார். இதுவே மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான். இந்த சிக்கல்லாம் இருக்கும் பொழுது எதிர்கட்சி நீங்க வந்து தேர்தல் ஆணையரை வந்து மாத்தணும், அதற்கான நடைமுறையை மாத்தணும் அப்படின்ட்டு சொன்னா அதற்கு ஒத்துழைப்பு தராதா? இதே சந்திரபாபு நாயுடு அவர்களோ இல்ல நிதிஷ் அவர்களோ ஒத்துழைப்பு தர மாட்டார்களா? இப்ப வந்து என்டிஏ கூட்டணியோட ஆட்சியில் இருக்கலாம், ஓகே. ஆனா அதன் பின்பு அது அவர்களுக்கு பாதகமா தான் அமையும். என்னைக்கா இருந்தாலும் பாஜகவை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதே சந்திரபாபு நாயுடு அவர்களோ இல்ல நிதிஷ் அவர்களோ பாஜகவை கடுமையாக விமர்சித்துள்ளார்கள் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இதன் பின்பான ஆட்சி காலத்துல தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படும், இல்ல பாஜக தேர்தல் ஆணையத்தை எப்படி செயல்பட வைக்கும் அப்படின்றதெல்லாம் இவங்க நல்லா தெரிஞ்சவங்க. நம்ம பேசுறதை விட அவங்க அதிக அளவுல தெரிஞ்சு வச்சிருக்கோங்க. அப்ப இந்த கோரிக்கையை ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்தார். தேர்தல் ஆணையம் இல்ல தேர்தல் ஆணையர் மாற்றப்படுவார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ உச்சநீதிமன்றம் இதை வந்து தூசு தட்டுல அந்த கேஸ சந்திரசூட் அவர்கள் வருவார்ல, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுல உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீடும் இருந்து கொண்டிருக்கிறதுல இப்பேற்பட்ட விஷயங்களை திரும்ப முன்னிறுத்தும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இன்னும் அவங்களுக்கு அழுத்தம் கூடும். பிஜேபி வந்து இப்ப என்டிஏ கூட்டணியான ஆட்சி இல்ல பிரதமர் நரேந்திர மோடி தலைவர்ல வருது அப்படின்ட்டு வச்சுக்கலாம். காபந்து பிரதமராக இருப்பவர் இப்ப மறுபடியும் பிரதமர் ஆனாலும் கூட கொடுக்கக்கூடிய அழுத்தங்களை என்டிஏ கூட்டணி தாங்குமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு குமாரசாமி என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறாரு. அதில் அவர் கொடுக்கக்கூடிய பேட்டியில நாங்கள் வந்து வேளாண் துறையை முன்வைச்சுள்ளோம் அப்படின்ட்டு சொல்றாரு. அவர்கிட்ட எத்தனை சீட் இருக்கு? 2 சீட் தான் இருக்கு. இப்ப 2 சீட்டு வச்சுள்ள குமாரசாமி அவர்கள் நாங்க வேளாண் துறையை கேட்டுள்ளோம். அதே வேளையில நிதிஷ் அவர்களும் சரி இல்ல இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அதை கேட்டுக்கொண்டிருக்கார்கள் அப்படின்றது மாதிரியான நியூஸ் வருது. அப்ப இதுவே மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, யாருக்கு எந்த கேபினெட் கொடுக்கறது அப்படின்றத. ஆனா பாஜக ஒருபுறம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா முக்கியமான கேபினெட் அமைச்சர்களுடைய பதவியை எல்லாம் நாங்கள் தான் வைத்துக் கொள்வோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்? அப்பதான் நம்ம கிட்ட எல்லாத்தையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இன்னும் இது அதிர்ச்சி ஊட்டும் தகவல் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதாவது அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல, ஆனா வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல் அமித்ஷாவை உள்துறை பொறுப்பில் இருந்து தூக்க வேண்டும் அப்படின்றதான். அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக பதவி நீடிக்க கூடாது, வேற யாருன்னா போடணும், இல்ல எங்க கட்சியில இருந்து போடுங்க அப்படின்ட்டு 2 பேரும் முன்மொழிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அளவுல பேசுபொருளாக கொண்டிருக்கிறது. முக்கிய துறைகள் எல்லாம் அவங்க கிட்ட பறிபோயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறதுல. இப்ப எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தால் இந்த பக்கம் நிதிஷும் சந்திரபாபு நாயுடு அதை ஓகே அப்படின்ட்டு சொல்லும்போது பிஜேபியுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? சரி, பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கல, இவங்க கொடுத்ததை இவங்க ஒரு சட்டம் இது பண்றாங்க, அந்த டைம்ல அவங்க நிறைவேற்றல, நிதிஷ் அவர்கள் கை தூக்கல இல்ல சந்திரபாபு நாயுடு அவர்கள் கை தூக்கல, இது மக்களுக்கு எதிரானதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்ன ஆகும்? மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்ல இது. அவர்கள் கையை உயர்த்தாத போது அது மோடிக்கு பின்னடைவாக தானே இருக்கும். இப்ப மக்களுக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் இங்க இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி கொண்டு வர முடியாதுல்ல. கடந்த 5 ஆண்டுகளை போல வரக்கூடிய 5 ஆண்டு இருக்குமா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமா இருக்க முடியாது. முக்கியமா சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நீங்கள் கொண்டு வந்த அக்னிவீரர் திட்டமா இருக்கட்டும் இல்ல மற்ற திட்டங்கள் எது ஒன்னாலும் இருக்கட்டும், ஜிஎஸ்டி போன்ற திட்டங்களா இருக்கட்டும், நீங்க பண மதிப்பிழப்பு கொண்டு வந்ததா இருக்கட்டும், எல்லாமே வந்து மக்களுக்கு எதிரான ஒரு திட்டங்கள். இது போன்ற ஒரு திட்டங்கள் வரக்கூடிய 5 ஆண்டுகள் நிறைவேறுமா இல்ல கொண்டு வரப்படுமா அப்படின்னு கேட்டா கொண்டு வர முடியாதுல்ல. அதுக்கு உங்களிடத்துல மிகப்பெரிய ஒரு ஆதரவு வேணும் இல்ல. நீங்க 303 சீட்டு வச்சிருந்தீங்க, அப்ப கொண்டு வந்துட்டீங்க. இப்போ உங்ககிட்ட 240 தான் இருக்கு. இருக்கக்கூடிய சிறு கட்சிகளையும் ஆதரிக்க வேண்டிய தேவை உங்ககிட்ட இருக்கு. அந்த கட்சிகள் ஒத்துக்கலாம். அதாவது 2 சீட்டு வச்சிருக்க குமாரசாமியே வேளாண் துறை அமைச்சருக்கு கேட்கும்போது இப்ப மத்த சீட்டு வச்சிருக்காங்களா அவங்க முன்னிறுத்துவாங்கல்ல. நீங்க பல்வேறு கட்சிகளை இந்த இடத்த வந்து அழித்து ஒழித்திருக்கீங்கல்ல கடந்த 5 ஆண்டுகள்ல. அதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒண்ணு இருக்குல்ல. சிவசேனா ஷிண்டே அணியா தனியா பிரிச்சுட்டு போனீங்க, சரத்பவார் கிட்ட இருந்து அஜித் பவாரை கூப்பிட்டு போனீங்க. இப்ப இவர்கள் வச்சிருக்க சீட்லாம் இப்ப நாளை பின்ன மகாராஷ்டிரா கொண்டு வரும்போது அவங்க எதனா ஒண்ணு கேட்பாங்கல்ல. ஒரு நார்மலான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஆந்திராவிற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்புரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்றது சந்திரபாபு நாயுடைய ஒரு கோரிக்கை. அதை நீங்க ஆரம்பத்துல இருந்து மறுத்து வந்திருக்கீங்க, இல்ல அது குறித்து பேசியிருக்கீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் பேசினது, சந்திரபாபு அவர்கள் பேசினது எல்லாம் இப்ப வீடியோவா ஆந்திராவுக்குள்ள ஓடிட்டு இருக்கு மிகப்பெரிய அளவுல. இவர் பேசினது, இவர் கோரிக்கை வச்சது, அதை அவங்க மறுத்தது அப்படின்றது போன்றலாம். அப்ப நீங்க அந்த இடத்துல வழங்கும்போது மற்ற எல்லா மாநிலத்தை சார்ந்த கட்சிகளையும் நீங்களும் கூட வச்சிருக்கீங்க. அப்ப அவர்களையும் ஒருங்கிணைத்து போக வேண்டிய தேவை இருக்குல்ல. நீங்க இங்க தென்னகத்தை வந்து வஞ்சித்தீங்க வரி பகிர்வு முறையில, ஜிஎஸ்டில. அப்ப இப்ப நீங்க எல்லா இடத்துக்கும் கொடுத்தாங்கல்ல. நீங்க ஒரு மாநிலத்துக்கு கொடுத்துட்டு ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கலாம் இப்ப கேட்பாங்கல்ல. அந்த மாநிலமே கேட்கும்ல.
அப்ப பல்வேறு விதமான ஒரு மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை பிஜேபி மாட்டிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க, நீங்க 1000 தான் சொன்னாலும் அவங்க தான் பிரதமர் தான் யாருமே இல்லைன்னு சொல்ல. ஆனால் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு பிரதமராக மோடி அவர்கள் இனி ஒரு காலத்தில் இருக்க முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சர்வாதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பிரதமரை இனிமேல் நாம் காண முடியாது. ஒரு சோசியலிசம் இங்க தேவைப்படுது இல்ல, எல்லாரிடமும் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குல்ல. நீங்க போன தடவை அந்த மாதிரி யார்கிட்டையும் பண்ணல. அதாவது பண்ணவங்க இல்ல உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க அதுக்கு ஒத்துழைக்கல. நீங்க வாங்க நாடாளுமன்றத்துக்கு உள்ள வாங்க விவாதிப்போம் அப்படின்னு சொன்னோம், விவாதிக்கல. இதற்கு மேல் அப்படி என்டிஏ கூட்டணி இருக்க முடியாது அப்படின்றத நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு இதை பத்தி அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.